அவ்வளவு அருமைடா. அனைத்தும் இது நலமல்லிய உபயதாரர்கள் இந்த இறைவனுடைய அடியார்கள் எமக்காகவே செய்திருக்கிறார்கள். எங்கள் அத்தான் மிதுர மகாராஜோடு இருந்து இந்த இப்பேற்பட்ட சுவை நிறைந்த உணவை உண்ணும் பொழுது தண்ணீர் இருந்தார்களா, அதுக்குதான் பாரு மாம்பழ சாறு இருக்கிறது. புரியுதா? இது மட்டுமா? இதை பார்க்கும் பொழுது என்ன இது? என்னது இது? இட்லி, தோசை, இது என்னது? வடை. இது என்ன தெரியுது உனக்கு? இது இட்லி, தோசை, வடை. இத பத்தியா? இது என்னது? இது முத்தை பழுக்கு இந்த என்ன கண்ணனுக்கு மிகவும் பிடித்தது இது. அப்ப கண்ணனுக்கு பிடிக்கும் என்று எல்லாரும் இவங்க ஒரு நாள் தான் சாப்பிடணும்னு நினைச்சு பாக்குற மாதிரி இருக்குது. மத்தவங்க எல்லாம் இறைவன் எப்படி அருந்துகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த சாப்பாடை சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டு அவங்க எடுத்து போறதுக்கு வந்துட்டாங்க. இறைவன் எப்படி இது எல்லாம் சாப்பிடுறாருன்னு பாக்கிறதுக்காக தான் வந்துட்டாரு. அந்த பார்ப்பது அவர்களுக்கு ஒரு பாக்கியம். இறைவன் உணவு அருந்ததை பார்ப்பது நாம சாமி கோவில்ல கூட படைக்கிறோம். யாருன்னா உணவு அருந்ததை பார்க்க முடியுதா? கோவில்ல படைக்கும் போது திருப்பதியிலே படைச்சாலும் பார்க்க முடியாது. அது இறைவனுக்கு தான் தெரியும். ஆனால் இது நலமல்ல இந்த நாடக வடிவில இந்த கிருஷ்ணன் தூதி விதிரன் சொல்லக்கூடிய நாடகம் அவ்வளவு புண்ணியமான நாடகம். இந்த நாடக வடிவில இறைவன் வேடத்தோடு உணவு இருந்தது நம்மளால பார்க்க முடியும். அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. அதுல அவ்வளவு பாக்கியம் இருக்கு. இது மட்டும் கிடையாது. இது என்ன சொல்லு, நம்ம அவ்வளவு அதிகமா கொண்டு வந்துட்டாங்க. இது பாயாசம்.
எனக்கு மட்டும் கிடையாது. இப்ப பாரு புது பாக்குறவங்களுக்கே பாயாசம் வந்து இது ஏன் இந்த இறைவனுக்கு கிருஷ்ணனுக்கு கண்ணனுக்கு சுவாமிக்கு ஆயாசம் தீர வேண்டி வந்த புதுசு தெரியல என்ன பண்றது புள்ள சாப்பிட்டு ஐயா ஆயாசம் தீர வேண்டி மனம் நிறைவா இருக்குது. ஆயாசம் எல்லாரும் தான் நிறைவா இருக்குது. அழகான முறையில் இந்த இறைவனுக்கு ஆயாசம் தீர வேண்டி பாயாசம் செய்து வச்சிருக்கோம். எந்த ஒரு குறையும் கிடையாது. ஒரே ஒரு குறை அது என்னன்னா இவ்வளவு பதார்த்த வகைகள் எல்லாம் படைத்திருக்கீங்க. ஆனா இவ்வளவு படைத்த நீங்கள் எல்லா பாத்திரத்தில இருந்தும் பரிமாணீங்க. நான் கவனிச்சுதான் எதாவது போடுறாங்க அப்படின்னு. ஆனா அது ஒரு மண்கலயத்தில் இருக்கிறது. அதை மட்டும் எனக்கு பரிமாறல. அது என்னது? இது மட்டும் எனக்கு உணவு போடலையே. என்ன இது காரணம்? எனக்கு உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தனியாவா? இது எந்த வகையில நான் நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வகையில சாப்பாடு போட்டுட்டு உங்களுக்கு கோவப்பட வேண்டாமத்தா. இது எனக்கு எதனால் உருவாக்கப்பட்டது? புல் இருக்கிறது இல்ல, அந்த புல்லரிசி இருக்கிறதே, அந்த புல்லரிசினால் உருவாக்கப்பட்ட கஞ்சி இது. புல்லரிசி கஞ்சி. புல்லரிசி கஞ்சி கஞ்சி அது எதற்காக என்றால் எனக்கு பொன்ம வழியாகப்பட்டது. வெகு நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பொன்ம வழிக்கு இந்த புல்லரிசி கஞ்சி சாப்பிட்டா அது ஏதுவா இருக்கிறது. புளிப்பு சுவை இல்லாமல் அந்த புல்லரிசி கஞ்சி உண்டால் இதுவும் அந்த வயிறுக்கு கொஞ்சம் வலிக்கு கொஞ்சம் எதமா இருக்குமா. காரமாவோ புளிப்பு சுவையோவோ இருந்ததுன்னா வயிறு வலிக்கும். அதுதான் அந்த குண்ம நோய் தான் இப்போதைக்கு அல்சர். இந்த அல்சர் இப்போ அல்சர்னு சொல்றாங்க பாரு, அதுதான் குண்ம வலி. அந்த வயிற்று புண்ணு இருக்குது, அதுக்காக இது. ஒரே ஒரு ஆசையாச்சு, அந்த புல்லரிசி கஞ்சி கொஞ்சம் போல கொடுங்களேன். நான் சாப்பிட்டேன். எங்கள் அத்தான் விதுர மகாராஜா ருசித்து பார்க்கக்கூடிய அந்த புல்லரிசி கஞ்சியை நான் கொஞ்சம் போதும் ருசித்து பார்க்க வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. போனுக்கு எதுவும் ஆகல.
சுற்றும் பொழுது என் இரண்டு இருபுறம் சென்றது. இரண்டு கைகளால் தடுத்தேன். மீண்டும் இருபுறம் செல்லும் பொழுது என்னை அறியாமலே தன்னைத்தானே மீண்டும் இரு கரங்கள் வளர்ந்து இதோ பஞ்ச ஆயுதங்களோடு இதோ 4 கரங்களோடு சதுர்புஜம் என்று சொல்லக்கூடிய சதுர்புஜ காட்சியை உங்களுக்கு அளித்தேன். இந்த சதுர்புஜ காட்சியை உங்களுக்கு அளிப்பதற்காக தான் விருந்துக்கு வந்தேன். இந்த சதுர்புஜ காட்சியை இறைவன் விதுர மகாராஜாவுக்கு கொடுக்க செல்கிறார் அப்படின்றதுக்காக தான் தேவ கூட்டங்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள், முனி கூட்டங்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். இந்த உணவை அவர்களும் அருந்துகிறார்கள். இந்த சதுர்புஜ காட்சியை கண்டெடுத்தார்கள். இந்த புல்லரிசி கட்சியை நீங்கள் உண்ட காரணத்தினால் எனக்கு இப்போது பொன்மணி இல்லாமல் சுகமாகிவிட்டது. இந்த புல்லரிசி கட்சியை உண்டதுக்கு காரணம் என்னன்னா சதுர்புஜ காட்சியை கொடுப்பதற்கு மட்டும் கிடையாது. உங்கள் குண்ம நோயை தீர்க்க வேண்டும். வலியினால் தினந்தோறும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது நலமுறையிலே விதுர மகாராஜா அவருடைய குண்ம நோயை தீர்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய குண்ம நோய் எப்படி தீர்க்கிறதோ அது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாயும் குறை இருந்தால் அந்த குறையானதை தீரும். இந்த கிராமத்திலே இந்த உபயதாரர் குடும்பத்திலையும் எந்த குறை இருந்தாலும் அந்த குறையானது அகன்று இதோ நல்ல முறையிலே உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்தது போல் இது நல்வாழ்வானது கிடைக்கும். அத்தான் இதுவரையிலும் உங்களை விதுர மன்னர் என்று அழைத்திருந்தார்கள். இந்த சதுர்புஜ காட்சியை நீங்கள் கண்டதனால் இனி முதல் கொண்டு விதுர ஆழ்வார் என்று பெயர் பெறுவார். கோவிந்தா இந்த சதுர்புஜ காட்சியை இறைவன் கொடுப்பதற்காகவே இங்கு விருந்துக்கு வந்தார். அவர் மட்டும் கிடையாது, இது நம்முடைய கிராம மக்கள் இது நலமுறையிலே உபயோகாரர்களும் அருமையாக கண்டுகளித்தார்கள். கோவிந்த 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 இது நலமுறையிலே சுபேரியம் நாட்டுக்கு நாடு இந்நாட்டு மாணவர்களுக்கு மற்ற நாட்டு சம்பந்திய இது நலமுறையிலே அன்பளிப்பாக நலமுறையிலே வேட்டி துண்டும் இதுக்கு எந்த போர்ஷன் போட்டு சாமி ரொம்ப கொஞ்சமா